ஹாய் கைஸ், திஸ் இஸ் பிளாக் ஷர்ட் ரிவ்யூ வித் அருண். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் கொம்பு சீவி. 1996 ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி அது மாதிரி ஒரு சுத்துபத்து ஒரு 16 கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை கதைன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல, இதை அப்படியே தூக்கி ஓரம் வச்சுருவோம். இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோம். சின்ன வயசில் அவங்க அம்மாவை பறி கொடுத்த நம்ம ஹீரோ சண்முக பாண்டி மாமா சரத்குமாரோட சேர்ந்து வளர்றாரு. வைகை அணையில் தண்ணி இல்லாத போது அந்த காலி இடத்துல அந்த சுற்றுப்பத்து 16 கிராமத்தில் இருக்கவங்களும் விவசாயம் பண்ணுறாங்க. அதுவே மழை பெஞ்சு அந்த இடத்துல தண்ணி வந்துட்டா அவங்களால விவசாயம் பண்ண முடியறதில்ல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கஞ்சா வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் இறங்குறாங்க. ஊரில் எவ்வளோ தொழில் இருக்குது, இவங்க கஞ்சா தான் விற்க போயிருக்காங்க, சரி கஞ்சா விற்கலான்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்போது நம்ம சரத்குமார் சாருக்கு ஒரு 5 டன் கஞ்சா ஆர்டர் வருது. அதை நம்ம ஹீரோ கூட சேர்ந்து எப்படி கரத்தை ட்ரை பண்ணுறாரு, அதை நம்ம இன்ஸ்பெக்டர் எப்படி தடுக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர்னோடனே புஷ்பா கதை மாதிரி இருக்கும்னு நினச்சிடாதீங்க. இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு வந்த முதல் சந்தேகமே, இந்த டைரக்டராக வருத்தப்படாத வாலிபர் சங்கமும் ரஜினி முருகன் படத்தையும் எடுத்தார். இந்த வைகை டேம் விவசாயம், அதுவும் இந்த ட்ரைலர் ஒரு சீன் வருமே, கோர்ட்டில் வந்து எதுக்கிட பாம்பு செஞ்சீங்க பாகிஸ்தானில் போகிறதுக்கெலாம், அதெல்லாம் கேட்டு ஒரு ஓவர் ஹைப்பில் நான் அந்த படத்துக்கு போனேன். சுத்தமாக முடிச்சு விட்டாங்க. இப்போ இருக்க படத்துலலாம் பழைய பாட்டு போட்டால் ஹிட்டாருன்னு நினைக்கிறாங்க, இவங்களும் அதை பண்ணி பார்க்குறாங்க, அதுவும் இது சரி வரல. கடைசியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி ஓகே பழைய பாட்டு கை கொடுக்கல, புதுசாக பாட்டு போட்டு எதாவது போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புது பாட்டும் போடுறாங்க. அதெல்லாம் கேட்கவே முடியலை. அந்த ஒரே ஒரு சாங் தவிர, அந்த கருப்பண சாமி சாங் ஒன்று வருது, அந்த பாட்டை தவிர மற்ற எந்த சாங்குமே கேட்கக்கூட முடியல. இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, நம்ம இவனால் கூட இந்த படத்தை காப்பாற்ற முடியல. ஆனாலும் அங்கங்கே ஒரு 2-3 நல்ல நல்ல சீன்லாம் வரும். அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம சரத்குமார் தான். அவரும் இல்லைன்னா இப்போ பிலோ ஆவரேஜ் மூவியாக வந்திருக்கிறது, இது மூவியாக கூட வந்திருக்காது. உங்களுக்கு நிறைய டைம் இருந்து